ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அனிஷம் ஷேர்ஸ். நம்ம எல்லாருக்கும் ட்ரேடிங் பண்ணும்போது ஒரு கேள்வி இருக்கும், மார்க்கெட் எங்கே திரும்பும் அப்படின்ட்டு. இன்ஸ்டியூஷனல் பையர்ஸ் எங்கே என்ட்ரி எடுப்பாங்க, ஸ்டாப் லாஸ் அன்ட்டு எங்கே நடக்கும், இந்த மாதிரி இந்த 3 கேள்விக்கும் ஒரே ஒரு ஆன்சர் தான், அதாவது லிக்விடிட்டி. இன்றைக்கி இந்த வீடியோவில் ட்ரேடிங் வியூவில் இருக்கிற இண்டிகேட்டர்ஸில் இந்த லிக்விடிட்டி சம்மந்தமாக இருக்கிற டாப் லிக்விடிட்டி இண்டிகேட்டர்ஸை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். எந்த இண்டிகேட்டர் ஃப்ரீ, எது ப்ரொஃபஷ்னலு, எது ஸ்மார்ட் மணி கான்செப்ட் ட்ரேடர்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்துட்டு நான் எந்த இண்டிகேட்டரை யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ முடியும் போது நீங்கள் லிக்விடிட்டியை வேறு லெவலில் புரிஞ்சிக்குவீங்க, சரிங்களா? அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களோட கருத்துக்களை கண்டிப்பாக கமெண்ட்டில் பதிவு செய்யுங்க. இப்போது வீடியோவை பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி அப்படின்னா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். லிக்விடிட்டி முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது ரீட்டைல் ட்ரேடர்ஸு, இப்போ நம்ம தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸு, நம்ம என்ன பண்ணுவோம், மெயினாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்ப்போம். அது ட்ரேடிங்க்கோ இல்லைன்னா ஒரு ஸ்விங் ட்ரேடிங் பர்பஸ்க்கோ பார்க்கும்போது சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை பார்த்து நம்ம ட்ரேட் எடுப்போம். இதே இன்ஸ்டியூஷனல் ட்ரேடர்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா லிக்விடிட்டியாக பார்ப்பாங்க. லிக்விடிட்டின்றதில் மார்க்கெட்டில் நிறைய ஸ்டாப் லாஸ் ஆர்டர்ஸ் இருக்கும். அதாவது ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ. இங்கே தான் பெரிய பிளேயர்ஸ் ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதனால் மார்க்கெட் முதல்ல அந்த ஏரியாவை டச் பண்ணும், அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய மூவ் வரும். அதனால் லிக்விடிட்டியை ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இந்த ட்ரேடிங் கான்செப்டில் இருக்குது. இப்போது நான் இண்டிகேட்டர்ஸ் பற்றி சொல்கிறேன் அப்படின்னா இல்லையா, பெஸ்ட்டு லிக்விடிட்டி இண்டிகேட்டர்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துடலாமா? டாப் 10 பெஸ்ட்டு லிக்விடிட்டி இண்டிகேட்டர்ஸ் ட்ரேடிங் வியூவில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? நான் 10லேருந்து டாப் 1க்கு வரேன். ஃபஸ்ட்டு லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டர் செக்ஷனில் போய்ட்டு நீங்கள் லிக்விடிட்டி ஸ்வீப்ஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா வரும். இந்த இண்டிகேட்டரில் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, அப்புறம் லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ஸ்டாப் ஹண்ட்டு, இது எல்லாத்தையும் இது டிடெக்ட் பண்ணி சொல்லும். இது ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். நீங்கள் இது ஆட் பண்ணிவிட்டு பாருங்கள். சப்போஸ் எதுவும் ரிசல்ட் காமிக்கலன்னா டைம் ஃப்ரேமை சேஞ்ச் பண்ணுங்கள், சரியா? சிலதெல்லாம் லோயர் டைம் ஃப்ரேமில் நல்லா ஒர்க் ஆகும், சிலது ஹையர் டைம் ஃப்ரேமில் ஒர்க் ஆகும். அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு வெயிட்டேஜ் இருக்குது, சரியா? சிலது 1 மினிட்ல நல்லா ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் இல்லையா, அதனால் எந்த அளவுக்கு ஷார்ட்டாக அதை முடிக்க முடியும் அப்படின்றத பார்க்கும். ஒரே கேண்டிலில் அந்த ட்ரேட் முடிக்கிறதுக்காக நம்ம அதை பயன்படுத்திக்கலாம். அதனால் நீங்கள் எதுவும் சிக்னல் காமிக்கல அப்படின்னும் போது டைம் ஃப்ரேமை செக் பண்ணுங்கள், சரியா? மினிமம் ஒரு 5 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் வச்சு எல்லா இண்டிகேட்டரையும் நீங்கள் பார்க்கலாம். 15 மினிட்ஸில் காமிக்கும். அப்படி இல்லைன்னா முன்ன பின்ன மாற்றி பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்பர் 9ல் என்ன இருக்குன்னா, நம்பர் 9ல் ஏஜி ப்ரோ ஈக்குவல் ஹை லோ. ஏஜி ப்ரோ ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ இண்டிகேட்டர் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி பூல்ஸு, ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, அப்புறம் ஸ்வீப் கன்ஃபர்மேஷன் கிடைக்கும், சரிங்களா? எஸ்எம்சி ட்ரேடர்ஸ் பார்த்தீங்கன்னா இது அதிக அளவில் இதை யூஸ் பண்ணுறாங்க. இது நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு அடுத்தபடியாக 8வது பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி ஸ்வீப் டிடெக்டர். லிக்விடிட்டி ஸ்வீப் டிடெக்டர் இது ப்ரோசாக் அப்படின்னு இருக்கும். அந்த இண்டிகேட்டர் டெவலப்மெண்ட் பண்ணவங்க பார்த்திங்கன்னா ப்ரோசாக் அப்படின்னு இருக்கும். அது நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா ஒரே நேம்லேயே 2-3 இண்டிகேட்டர் கூட இருக்கும் இல்லைங்களா, அதுக்காக சொல்கிறேன். இப்போது இந்த இண்டிகேட்டர் பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஸ்வீப்பு, அப்புறம் பேரிஷ் ஸ்வீப்பு, ஸ்டாப் ஹண்ட்டு, பிரேக் அவுட் ட்ராப்பு, இதெல்லாத்தையும் இது சூப்பராக டிடெக்ட் பண்ணும், சரியா? அதுக்கப்புறமா 7வது இடத்துல ஒரு முக்கியமான இண்டிகேட்டர் இருக்குது. அது என்னென்னா, இது லக்ஸால்கோவோட இண்டிகேட்டர். இது லக்ஸால்கோ அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எஸ்எம்சியில் ஃபேமஸான இண்டிகேட்டர் இவங்களோடது தான். அல்கோ டெவலப்மெண்ட்ஸ்லாம் இவங்க பண்ணியிருக்காங்க. லக்ஸல்கோவில் EQH
EQ லோ எல். லக்ஸல்கோ EQH EQL அப்படின்னு போட்டிங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் வரும். இது ஒரு ப்ரொஃபஷனல் இண்டிகேட்டர். இதில் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, லிக்விடிட்டி ஜோன்ஸ், அப்புறம் ஸ்மார்ட் மணி லாஜிக் இது எல்லாமே இருக்கும். ஆனால் கண்டிப்பாக இது 1 minute டைம் இதில் தான் ஒர்க் ஆகும். டைம் ஃப்ரேம் வந்து 1 minute அதில் தான் ஒர்க் ஆகும். 1 minute வச்சுட்டு இது என்ன ரிசல்ட்டு கொடுக்குதுன்னு பாருங்கள், அசந்துருவீங்க. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? நீங்கள் நோட் பண்ணிக்கிறதா இருந்தால் இதை நோட் பண்ணிக்கங்க, நான் இதை எரேஸ் பண்ணிட்டு தான் எழுத போகிறேன். சரியா? அடுத்தது 6வது இடத்துல லிக்விடிட்டி பூல் டிடெக்டர். லிக்விடிட்டி பூல் டிடெக்டர் இது வந்து லக்ஸல்கோ மாதிரி இது ஒரு கம்பெனி, அவங்க இது பண்ண இண்டிகேட்டரு. இந்த நேமில் வர்றதா பாருங்கள், லிக்விடிட்டி பூல் டிடெக்டர். இந்த இண்டிகேட்டரு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் நமக்கு தெரிஞ்சிக்க முடியும். ஏடிஆர் ஃபில்டர் வரும், லிக்விடிட்டி கிளஸ்டரை தெரிஞ்சிக்க முடியும். அதே நேரத்தில் ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, ஸ்டாப் பண்ணிட்டு இது எல்லாமே டிடெக்ட் பண்ணோம். ஆச்சுங்களா? அதுக்கு அடுத்தபடியாக 5வது இடத்துல இருக்கிறது பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி கண்டோர் என்ஜின். லிக்விடிட்டி கண்டோர் என்ஜின் இது ஜோட் அப்படின்றவங்களோடது. JOAT அப்படின்னு பக்கத்தில் இருக்கும். இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து அட்வான்ஸ் ட்ரேடர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் லிக்விடிட்டி, ஆர்டர் பிளாக்கு, ரீடெஸ்ட்டு, ஸ்வீப்பு எல்லாமே ஒரே இடத்துல கிடைக்கும். இதை நீங்கள் 15 minutesல வச்சு பாருங்கள். இதை வந்து 15 minutes டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு சொல்லுங்கள். சரிங்களா? இதுக்கப்புறம் 4வது இடத்துல என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாமா? 4வது இடத்துல இயான் மெட்ரிக்ஸ் லிக்விடிட்டி டூல் கிட். அப்படின்னு ஒரு இண்டிகேட்டர் இருக்குது, இயான் மெட்ரிக்ஸ் லிக்விடிட்டி டூல் கிட்னு. இந்த இண்டிகேட்டர் ரொம்ப பவர்ஃபுல். இதில் வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா PDH, ப்ரீவியஸ் டே ஹை, ப்ரீவியஸ் டே லோ, ப்ரீவியஸ் வீக் ஹை, ப்ரீவியஸ் வீக் லோ, லிக்விடிட்டியோட ஸ்ட்ரென்த்து, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, இது எல்லாத்தையுமே பார்க்கலாம். இது ஒரு முறை நீங்கள் வச்சு பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும், நான் அடுத்தது வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இன்னும் மீதி 3 இண்டிகேட்டர் இருக்குது, அதை பற்றி பார்த்துடலாமா? 3வது இடத்துல இருக்கிறது லக்ஸல்கோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ். லக்ஸல்கோ ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் இது பெரும்பாலும் நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு கூட இருக்கலாம். ஆச்சுங்களா? இதில் லிக்விடிட்டி மட்டும் இல்லை, ஆர்டர் பிளாக்கு, ஃபேர் வேல்யூ கேப்பு, FVGன்னு சொல்கிறோம்ல, ஃபேர் வேல்யூ கேப்பு, லிக்விடிட்டி, BOS, அதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம், CHOCH, சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், ப்ரீமியம், டிஸ்கவுண்ட்டு எல்லாமே இதில் பார்க்க முடியும். சரியா? எல்லாமே இதில் பார்க்க முடியும். ப்ரொஃபஷனல் ட்ரேடர்ஸோட ஒரு ஃபேவரட் இண்டிகேட்டர்னால் இது தான். இது எல்லா விதமான ட்ரேடர்ஸுக்குமே யூஸ் ஆகும். டே ட்ரேடிங்க்கு, ஸ்விங்குக்கு, லாங் டேர்முக்கு எல்லாத்துக்குமே இது யூஸ் ஆகும். அதனால் இது டாப் 3ல் நான் வச்சுருக்கேன். செகண்ட் பிளேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி ஆர்கிடெக்சர் ஸ்கேனர். லிக்விடிட்டி ஆர்கிடெக்சர் ஸ்கேனர். லிக்விடிட்டி ஆர்கிடெக்சர் ஸ்கேனர் இதுவும் வந்து ஜோட் அவங்களோடது தான். யூஸ் பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ட்ரேடிங் வியூவில் இருக்கிறதுலையே இது ஒரு பெஸ்ட்டு இண்டிகேட்டர்னு சொல்லலாம். இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே இது வந்து ஒரு பெஸ்ட் இண்டிகேட்டர்னு சொல்லலாம். ஃப்ரீ இண்டிகேட்டர் லிக்விடிட்டிக்கு. இதனுடைய ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஈக்குவல் ஹை, ஈக்குவல் லோ, லிக்விடிட்டி பூலு, வால்யூம் POC, லிக்விடிட்டி ஸ்வீப்பு, ரீடெஸ்ட்டு, இன்ஸ்டிடியூஷன்ஸோட ஜோன்ஸு,
இது எல்லாமே இந்த இண்டிகேட்டர் போட்டால் உங்களுக்கு கிடச்சிடும். நான் திரும்பவும் சொல்கிறது உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் ஒரு டைம் ஃப்ரேம் ஏதோ வச்சுருக்கீங்க, அப்போ இந்த இண்டிகேட்டர் ஆட் பண்ணுறீங்க, ஒன்றும் ஆக்டிவிட்டி ரியாக்ஷன் எதுவும் கிடைக்கல அப்படின்னும் போது டைம் ஃப்ரேமை கம்மி பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் வீக்லியில் வச்சுருந்தீங்கன்னா அதை டே டைம் ஃப்ரேமுக்கு போங்க. 4 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸு, 5 மினிட்ஸு, 1 மினிட் எல்லா டைம் ஃப்ரேம்லேயும் வச்சு பாருங்கள். ஒவ்வொரு டைம் ஃப்ரேமுக்கும் ஒரு அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் இது இருக்குது. சரியா? ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ ஷார்ட்டஸ்ட்டு டைம் ஃப்ரேமை யூஸ் பண்ணி நீங்கள் 30 செகண்டில் கூட ட்ரேட் பண்ணலாம். ஆச்சுங்களா? ட்ரேடர் அப்படின்னா அதுதான் 30 செகண்டில் ஒரு ட்ரேடை முடிக்கணும் அப்படின்னா பார்த்துக்குங்க. 30 செகண்ட் கேண்டில் எவ்வளோ பெருசு இருக்கும். அதனால் நீங்கள் டைம் ஃப்ரேமை மாற்றி அதில் என்ன வருது அப்படின்றத தெரிஞ்சுக்குங்க. அடுத்ததான் நம்பர் 1 பிளேஸில் என்ன இண்டிகேட்டர் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இது ட்ரேடிங் வியூவில் இல்லை, நான் ஒரு சில ரிசர்ச் பண்ணி வச்சுருக்கேன். அதை வச்சு அது நான் கான்செப்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை வச்சு ஒரு பாயிண்ட் ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேன். இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியனு. ஒரு இண்டிகேட்டரில் எல்லா அம்சமும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு இண்டிகேட்டரில் லிக்விடிட்டி நல்லாயிருக்கும், இன்னொன்றுத்தில் ஆர்டர் பிளாக் நல்லாயிருக்கும், ஒரு இண்டிகேட்டரில் எஃப்இஜி நல்லாயிருக்கும், ஃபேர் வேல்யூ கேப் அப்படின்றது. ஒன்று வந்து பிஓஎஸை காட்டும், சிஹெச்ஓசிஹெச்சை காட்டும். ஆனால் ஃப்ரீ ட்ரேடிங் வியூவை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணும்போது மினிமம் வந்து 2 தான் நம்ம ஆட் பண்ண முடியும். வால்யூம் போட்டோம்னா முடிஞ்சு போச்சு. சரிங்களா? அப்போது ஆல் இன் ஒன் இண்டிகேட்டர்லாம் கொடுப்பாங்க. அது வந்து எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகும். நமக்கு இது மட்டும் வேணும், இப்படி வேணும், நம்மளோட ட்ரேடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி வேணும் அப்படின்னும் போது அது எல்லாமே வந்து நமக்கு கிடைக்கிறதில்ல. ஒவ்வொன்றத்தையும் மாற்றி மாற்றி பார்த்து தெரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அதனால தான் நான் ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஒரு கம்ப்ளீட் இண்டிகேட்டரை பில்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு முடிச்சிட்டேன். நான் அடுத்த வீடியோவில் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். அந்த இண்டிகேட்டரோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்கிறேன். நீங்கள் அது வரைக்கும் என்ன பண்ணுங்கள், இப்போ நான் கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, இந்த டாப் 10ல் 9 இண்டிகேட்டர்ஸு. அந்த இன்னொரு இது தான் நான் டெவலப் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அது ஆன்கோயிங்கில் இருக்குது. மேபி நெக்ஸ்ட்டு வீடியோக்குள்ளே நான் அதை கம்ப்ளீட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். சரியா? இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிங்க, சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகட்டும், சப்ஸ்கிரைபர்ஸ் வரட்டும். உங்களோட ஆதரவு இல்லாமல் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. சரியா? தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.